ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புக்கில் இன்றைய தமிழ்நாடு அப்படின்ற டாபிக் கீழே கலை கலாச்சாரம் அதுதான் பார்க்க போகிறோம். இது ஒரே வீடியோவில் முடிகிற டாப்பிக்கில், அது இல்லாமல் நியூ எடிஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் சேர்த்து பார்க்கலாம். அதனால் 2 வீடியோ வரும். மீனாட்சி சுந்தரனாருடைய ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் சிறந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகின்ற உள்ள பாங்கின் வெளிப்பாட்டையே பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ் தான் கலை கலாச்சாரத்தோடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நூல்கள் வந்து படைக்கப்பட்டது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சங்க காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுதான் இலக்கியத்தோட பொற்காலம். ஏன்னா அப்போ தான் அகத்தியம், தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு நூல்கள் இது எல்லாமே வந்து அப்போ தான் தோன்றியிருக்கும். அதுக்கு அடுத்ததாக சங்கம் அருவிய காலத்தில்னு பார்த்தோன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், முத்தொள்ளாயிரம், நீதி நூல், இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையும் இந்த நூல்கள்லாம் வந்து உருவாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பல்லவர் காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பக்தி இலக்கியங்கள் வந்து அதிகமாக கொண்டு வந்திருப்பாங்க. 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம். சோழர் காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள்லாம் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 5 காப்பியங்கள், கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி, மூவருலா இந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். நாயக்கர் காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நிறைய வந்து இந்த சிற்றிலக்கியங்கள் தான். பரணி, பிள்ளைத்தமிழ், தூது, அந்தாதி, கோவை, கலம்பகம், குறவஞ்சி, பல்லு, சதகம், தல புராணங்கள், மடல், மாலை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் வந்து நாயக்கர் காலத்தில் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறமா இடைக்காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 5 இலக்கண நூல்களும், பொருள் இலக்கண நூல்களும், பாட்டியல் நூல்களும் வந்து இயற்றப்பட்டிருக்கும். அடுத்ததான் ஐரோப்பியர் வருகைக்கு, ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு அப்புறமா தமிழ் இலக்கிய வரலாற்றில் இந்த மறுமலர்ச்சி இலக்கியம்லாம் வந்து தோன்றியிருக்கும். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சவங்களாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சி.வை. தாமோதரம் பிள்ளை, ராமலிங்க அடிகளார், அப்புறம் ஊவே சாமிநாதர், ஆறுமுக நாவலர், வேதநாயகம் பிள்ளை, பரிதிமார் கலைஞர், அதுக்கப்புறம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அந்த யார் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மேலை நாடுகள்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்களே, அவங்களும் வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வந்து நிறைய தொண்டாற்றியிருக்காங்க. அவங்கள முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் டி நோபிலி, சீகன் பால்கு, வீரமாமுனிவர், ரேனியல், ஜியு போப், ராபர்ட் கால்டுவெல், எல்லீஸ், லாசரா இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களாக வந்திருப்பாங்க. ஆனாலும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வந்து நிறைய தொண்டாற்றியிருக்காங்க. இவங்கள் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களே அப்படின்னு பார்த்தோன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை, வேதநாயக சாஸ்திரியார், ஆபிரகாம் பண்டிதர் இவங்களுடைய இலக்கிய பணிகளும் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரைநடை இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 18வது நூற்றாண்டில் வடமொழி சார்போட இலக்கணம் எழுதினவங்க 3 பேர். வைத்தியநாத தேசிகர், சாமிநாத தேசிகர், சுப்பிரமணிய தேசிகர். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இலக்கண நூல் இருக்கும் இல்லையா, அதுக்கு அவங்களே உரையும் எழுதி வைக்கக்கூடிய அந்த புதிய மரபை வந்து இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. இலக்கண விளக்கம், இலக்கண கொத்து, பிரயோக விவேகம் அப்படின்னு சொல்லி இலக்கண நூல்களை வந்து இவங்க வெளியிட்டிருந்திருப்பாங்க. இந்த டைம்லேயே சிவஞான முனிவர் அவர் வந்து சிவஞான போதத்துக்கு திராவிட மாபாடியம் அப்படின்ற பெயரில் அவருடைய அந்த இலக்கண நூலுக்கு உரை எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் கர்னல் மெக்கன்சி உரைநடை இலக்கிய வளர்ச்சிக்குன்னு பணியாற்றியிருப்பார். அப்புறம் 1826 பேராசிரியர் வில்சன் அவருடைய குறிப்புகளை வந்து நூலாக வெளியிட்டிருந்திருப்பார். இதே மாதிரி ஜான் மொர்டக் அப்படின்றவர் இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி தமிழில் வெளிவந்திருக்கும்ல எல்லா நூல்களையும் தொகுத்து வெளியிட்டிருந்திருப்பார். புதிய பரிமாணம் அப்படின்னு பார்த்தோன்னா 20ஆம் நூற்றாண்டில் இந்த உரைநடை இலக்கியத்துக்குன்னு பணியாற்றவங்க வந்து நிறைய பேர். அதில் முக்கியமானவங்கன்னு பார்த்தோன்னா பாரதியார், மறைமலையடிகள், அதுக்கப்புறம் செல்வகேசவராய முதலியார், திருவிக்கா, பா. ஜீவானந்தம், வ.உ.சி., ராஜாஜி இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ணாதுரை, ராபி சேதுப்பிள்ளை, மு. வரதராஜனார், தேவநேய பாவனர் இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. யார் யாருன்றதை பார்த்துக்கோங்க. நெடுங்கதை இலக்கியம் அதாவது நாவல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நாவல் அப்படின்றது புதினம் அல்லது நெடுங்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3 காலகட்டமாக வந்து பிரிக்கிறாங்க. முதல் காலகட்டம் 1879 டு 1910. 2வது காலகட்டம் 10லேருந்து 40 வரைக்கும். 3வது காலகட்டம் 40லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதில் ஸ்டார்டிங்கில் முதல் காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமானவங்களில் வீரமாமுனிவருடைய பரமார்த்த குறுகதைகள் வந்து வெளியாயிருக்கும் 1822. அதுக்கப்புறம் தாண்டவராய முதலியார் எழுதின பஞ்சதந்திர கதைகள் 1826லையும், ஈசாப் கதைகள் 1853லையும், மதன காமராஜன் கதைகள் 1855லையும்,
தமிழறியும் பெருமாள் கதை 1869 வெளியாகி மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றிருக்கும். இந்த நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதின இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் தான் நெடுங்கதைனா என்ன அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அதுதான் தமிழில் எழுதப்பட்ட முதல் நெடுங்கதை. பிரதாப முதலியார் சரித்திரம் தான் 1865 தமிழில் எழுதப்பட்ட முதல் நெடுங்கதை. இவருடைய வேதநாயகம் பிள்ளையோட 2வது நெடுங்கதை அப்படின்னு பார்த்தோம்னா சுகுண சுந்தரி 1887 வெளியாயிருக்கும். வேதநாயகம் பிள்ளையோட 3வது நெடுங்கதை அப்படின்னு பார்த்தோம்னா பிரேம கலாவத்தியம் 1983 வெளியாயிருக்கும். அடுத்ததாக தமிழோட முதல் வரலாற்று நெடுங்கதை அப்படின்னு பார்த்தோம்னா தீனா சரவணமுத்து பிள்ளை எழுதின மோகனாங்கி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழில் எழுதப்பட்ட முதல் நெடுங்கதை அல்லது நாவல் அப்படின்னா வேதநாயகம் பிள்ளை எழுதின பிரதாப முதலியார் சரித்திரம் 1865. தமிழோட முதல் வரலாற்று நெடுங்கதை அப்படின்னா தீனா சரவணமுத்து பிள்ளை எழுதின மோகனாங்கி 1895 வெளியாயிருக்கும். அடுத்ததான் 1896 ராஜம் ஐயர் அப்படின்றவங்க எழுதின கமலாம்பாள் சரித்திரம் தான் ஒரு நாவல் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கட்டமைப்போடு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டமைப்போடையும் பண்புகளோடையும் வர்ணனையோடையும் எழுதப்பட்டது அப்படின்னா ராஜம் ஐயர் எழுதின கமலாம்பாள் சரித்திரம் 1896. இந்த டைமில் எழுதப்பட்ட இன்னொரு முக்கியமான நெடுங்கதை அப்படின்னா மாதவையா எழுதின பத்மாவதி சரித்திரம். ஸோ இவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எழுதியிருப்பாங்க. அது யார் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. பண்டித நடேச சாஸ்திரியார்லேருந்து குருமலை சுந்தரம் பிள்ளை இவங்களும் வந்து நெடுங்கதைகள் எழுதியிருப்பாங்க. அதில் நிறைய நாவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில நெடுங்கதைகளை தழுவின துப்பறியக்கூடிய கதைகள் டிடெக்டிவ் நாவல்ஸ் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸ்டார்டிங்கில் ஜே.ஆர். ரங்கராஜு அதாவது 1906 எழுதின ராஜாம்பாள் அப்படிங்கிற நெடுங்கதை வந்து முக்கியமானது. அதே போல் பெண் எழுத்தாளரான வைமு கோதை நாயகி வந்து பெண்கள் பிரச்சனைகளை மையமாக வச்சு 100க்கும் மேற்பட்ட கதைகள் வந்து எழுதியிருப்பாங்க. இதை தவிர நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க பரிச்சயமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா கல்கி, சாண்டில்யன், வாரா, அதுக்கப்புறம் பார்த்தசாரதி, ஜானகிராமன், ஜெயகாந்தன், பிரபஞ்சன், பொன்னீலன், அசோகமித்திரன், இந்த மாதிரி நிறைய பேர் அப்போலேருந்து இப்போது எழுதக்கூடிய ராஜேஷ்குமார் வரைக்கும் நிறைய பேர் வந்து நெடுங்கதைகள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய நூல்கள் ரொம்ப முக்கியமானதும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறுகதை இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 20ஆம் நூற்றாண்டு தான் சொல்கிறாங்க. சிறுகதை காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வ.வே.சு. ஐயருடைய மங்கையர்க்கரசின் காதல் அப்படின்ற தலைப்பில் 8 சிறுகதைகள் அடங்கின நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கும் 1910. வ.வே.சு. வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர். அந்த 8 சிறுகதைகளில் ஒன்று தான் குளத்தங்கரை ஆலமரம்னு கொடுத்துருக்காங்க, அரசமரம். குளத்தங்கரை அரசமரம் அப்படின்ற சிறுகதை தமிழோடைய முதல் சிறுகதை அப்படின்னாலும் இந்த குளத்தங்கரை அரசமரம் தான் வ.வே.சு. ஐயர் எழுதினது. இவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த சிறுகதை இலக்கிய வளர்ச்சிக்குன்னு நிறைய பேர் பங்காற்றியிருக்காங்க. நிறைய எழுத்தாளர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கவிதை இலக்கியம் அப்படின்னு வந்துட்டாலே சுப்பிரமணிய பாரதியார் தான். 1882 to 1921 வசன கவிதையை முதல்ல தமிழில் அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா பாரதியார் தான். தேசியத்துக்கு கவிதை மூலம் குரல் கொடுத்தவர். அடுத்ததாக பாரதிதாசன். பாரதியின் மேலே இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் அப்படின்ற பெயரை பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் புரட்சி கவிஞர்னு அழைக்கப்பட்டார். ஸோ இவருடைய கவிதைகள்லையும் நிறைய தமிழ், வீரம், காதல், அப்புறம் பெண் விடுதலை, புதிய சமுதாயம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற மாதிரி எழுதியிருப்பார். அடுத்ததாக பாரதிதாசனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர், சுத்தானந்த பாரதியார், முடியரசன், சுரதா, வாணிதாசன், கண்ணதாசன் சொல்லி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து மரபு கவிதையோடு சேர்ந்து முற்போக்கு கருத்துக்களையும் வந்து வெளியிட்டு வந்திருப்பாங்க. புது கவிதை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த யாப்பு இலக்கணத்துக்குள்ளே வராத கவிதைகள் எல்லாம் புது கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் நிறைய எழுத்தாளர்கள் வந்து இருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. புது கவிதையோட இன்னொரு வடிவம் தான் ஹைக்கூ கவிதைகள் அப்படிங்கிறது. அடுத்ததாக தலித் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டியலினத்தவர்களுக்கான இலக்கியம். தலித் அப்படின்ற மராட்டிய சொல்லுக்கு ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். பிற்படுத்தப்பட்ட மக்களோட உணர்வு, விடுதலை வேட்கை, போராட்டம் இதெல்லாம் கருப்பொருளாக வச்சு நிறைய படைப்புகள் வந்து வந்திருக்கு. பட்டியலினத்தவர்களுடைய இலக்கியத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. பட்டியலினத்தவர்களுக்காக எழுதப்பட்ட இலக்கியம், பட்டியலினத்தவர்களே எழுத்தாளர்களாக இருந்து எழுதப்பட்ட படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களில் முக்கியமானவங்க, அதாவது தமிழ் பட்டியலின எழுத்தாளர்களில் முக்கியமானவங்க பூமணி, பாமா, அழகிய பெரியவன் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கே, பட்டியலினத்தவர்களுக்கே பிரத்யோகமாக இலக்கிய இதழ்களும் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோடங்கி, நிறப்பிரிகை, தலித், தலம் இதெல்லாம்.
இது மட்டும் இல்லாமல் விடியல் மற்றும் விளிம்பு இந்த பதிப்பகங்கள்லாம் பட்டியல் இனத்தவர்களுடைய இலக்கியங்களை வந்து வெளியிடுறாங்க. அடுத்ததாக இணைய இலக்கியம், இன்டர்நெட்டில் வரக்கூடிய இலக்கியங்கள். இணையம், இன்டர்நெட், இதில் உலக வலைப்பின்னல், வேர்ல்ட் வைட் வெப், மின்னஞ்சல், இமெயில், இணைய வணிகம், காமர்ஸ், இணைய வங்கி, பேங்க், மின் இசை, மியூசிக், மின் பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட், மின் நூலகம், லைப்ரரி, இதெல்லாம் இணையத்தில் வரக்கூடிய பரிமாண வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய இலக்கியம் அப்படிங்கிறது இந்த பட்டியலில் வரும். 1999 இணைய மாநாடு வந்து நடந்திருக்கும். அதில் நிறைய உலக தமிழ் இணைய வல்லுநர்கள் வந்து பங்கேற்றிருப்பாங்க. அந்த மாநாட்டில் தான் தமிழ் விசை பலகை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். தமிழ் கீபோர்டு வந்து அங்கே தான் உருவாக்கப்பட்டிருக்கும். தமிழ் எழுத்துக்களோட குறியீடுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கும். தமிழ் இணையதளம் அமைய காரணமாக இருந்தவங்களில் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர் அன்பர் கோவிந்தசாமி. இன்றைக்கி இணையதளத்தில் நிறைய நாவல்ஸ் வருது, ஷார்ட் ஸ்டோரிஸ் வருது, கட்டுரைகள், எஸ்ஸேஸ், இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுடைய இணையதளங்கள், அமெரிக்கா, சிங்கப்பூர், கனடா, ஜெர்மனி, இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய இணையதளங்கள் மூலமாகவும் தமிழ் இலக்கியங்களை பற்றின தகவல்கள் வந்து கிடைக்குது. உதாரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்துடைய தமிழ் பெர்க்லி ஈடன் அப்படின்ற இணையதள தலைப்பில் சங்க இலக்கிய பற்றின விரிவான ஆய்வு குறிப்புகள்லாம் காணப்படுது. இதே மாதிரி இந்திய அரசோட வெப் சர்வரில் தமிழ்நாட்டு பக்கத்தில் நிறைய செய்திகள் வந்து கிடைக்குது. தமிழ்நாடு சுற்றுலா வாரியம் அதுக்குன்னு இணையதள பக்கங்களை வந்து உருவாக்கி வச்சுருக்கு. இதே போல் கூகுள் இணையதளத்தில் சந்த வசந்தம் அப்படின்ற ஒரு இணைய பக்கம் இருக்கும். அதுலேயும் நிறைய கவிதைகள் வந்து இருக்கும். அடுத்ததாக இசை அப்படின்னு எடுத்துட்டோன்னா சங்க இலக்கியங்களில் இசை கருவிகள், இசை நூல்கள் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். சிலப்பதிகாரம் தான் தமிழ் இசை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மரபில் இருக்கக்கூடிய 7 இசை அப்படின்னு பார்த்தோன்னா குரல், துத்தம், கைக்கிளை, இனின்னு கொடுத்துருக்காங்க. இலி, உலை, விளரி, தாரம், இதெல்லாம் 7 இசை. பல்லவ மன்னர்களில் முதலாம் மகேந்திரவர்மனும் ராஜசிம்மனும் இசை அறிஞர்கள். இசை கருவூலம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல்னு பார்த்தோன்னா கம்பராமாயணமும் பெரிய புராணமும் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது. நாயக்க மன்னர்கள் காலத்தில் நிறைய கீர்த்தனைகள் வந்து பாடியிருக்காங்க. தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம் அந்த பல்லவி, அணுப்பல்லவி, சரணம் அப்படின்ற அந்த வகைப்பாடோட கூடிய நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகளை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது தமிழிசை வளர்ச்சிக்கு அதிகமாக பங்களித்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீர்காழி முத்துத்தாண்டவர், தில்லையாடி அருணாச்சல கவிராயர், தில்லைவிடங்கன், மாரிமுத்தா பிள்ளை, இவங்க மட்டும் இல்லாமல் கோபாலகிருஷ்ண பாரதியோட நந்தனார் கீர்த்தனை, அப்புறம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையோட சர்வசமய சமரச கீர்த்தனை, அண்ணாமலை ரெட்டியாரோடைய காவடி சிந்து, இதெல்லாம் புகழ்பெற்ற நூல்கள். இதை தவிர கீர்த்தனைகள் இயற்றவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அனந்த பாரதி, கவிகுஞ்சர பாரதி, கணம் கிருஷ்ண ஐயர், ராமலிங்க வள்ளலார், கோடீஸ்வர ஐயர், பட்டணம் சுப்பிரமணிய ஐயர், மாம்பழ கவிராயர், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், இவங்களும் நிறைய கீர்த்தனைகளை வந்து இயற்றியிருக்காங்க. தமிழ் இசை சங்கம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணாமலை செட்டியார். 1940 அவருடைய பெரும் முயற்சியால் தான் தமிழ் இசை சங்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு கல்கி, ராஜாஜி, ஆர்கே சண்முகம் செட்டியார் இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இசை வளர்ச்சி வித்தகர்கள் அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட இசை கல்லூரியில் பணியாற்றின சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை, தண்டபாணி தேசிகர், சிதம்பரம் ஜெயராமன், குடந்தை பா சுந்தரேசன், மதுரை சோமசுந்தரம், இவங்களாம் இசை வளர்ச்சி வித்தகர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்ததாக இசை ரிலேட்டடாக யாராவது ஆராய்ச்சி மேற்கொண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இசை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தான். அங்கே இருக்கக்கூடிய இசை ஆய்வுத்துறை தான் இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுது. கல்லூரி அப்படின்னு எடுத்துட்டோன்னா திருவையாறு இசை கல்லூரி. பேராசிரியர்கள் இசை ஆராய்ச்சி பண்ணி நூல்களை வெளியிட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா குடந்தை சுந்தரேசன், வெள்ளை வாரணர், பேராசிரியர் சாம்பமூர்த்தி, ராகவன், ஆலவந்தார், பெருமாள் அங்கையர்கண்ணி, இவங்கெல்லாம் இசை ஆராய்ச்சி பண்ணி அந்த இசைக்கலை பற்றி நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாகவும் ஒரு சில ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இசை பணி வந்து போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது சினிமாவில் இசை ரிலேட்டடாக முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்கோங்க. மதுரை சோமசுந்தரம், கேபி சுந்தராம்பாள், அப்புறம் தண்டாயுதபாணி தேசிகர், டிஆர் மகாலிங்கம், தியாகராஜ பாகவதர்னு, எம்எஸ் சுப்புலட்சுமி, வசந்தகுமாரி, சின்னப்பா, இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திரையுலகில் இசை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க. அடுத்ததாக நாடகம், இயல் இசை நாடகம் அப்படின்னு 3 வகையில் கடைசியாக வர்றது தான் நாடகம். ஸோ சிலப்பதிகாரம் வந்து அந்த நாடக அமைப்பு முறையை பற்றி விரிவாக சொல்லுது.
பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் வடமொழியில் எழுதின அந்த மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய முதல் நாடகம். அதுக்கப்புறம் ராஜராஜ விஜயம் அப்படின்ற நாடகம் ராஜராஜ சோழனை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் என்னென்ன நாடகங்கள் நடத்தப்பட்டது அப்படின்னா திருமூல நாயனார் நாடகம், அப்புறம் புலியூர் நாடகம், இதெல்லாம் நடத்தப்பட்டிருக்கும். நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நாடகம் வந்து புத்துயிர் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் குறவஞ்சி நாடகம், அப்புறம் நொண்டி நாடகங்கள்லாம் நாயக்கர் காலத்தில் தான் வந்து அரங்கேறி இருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் முக்கியமான நாடகம் அப்படின்னு பார்த்தோன்னா அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம், ரெண்டாவது வந்து கோபாலகிருஷ்ண பாரதியோட நந்தனார் நாடகம். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டு நாடக மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாடோடி கதைகள்லாம் நாடக வடிவம் பெற்றது 19ஆம் நூற்றாண்டில் தான். ஆரவல்லி, சூரவல்லி, மதுரை வீரன் விலாசம், இந்த மாதிரி வகை நாடகங்கள்லாம் வந்திருக்கும். கோவிந்த கவிராயருடைய ஒட்ட நாடகம், கிருஷ்ணசாமி செட்டியாருடைய காரணர் காத்த நாடகம், சுப்பராயலு முதலியாருடைய சோகி நாடகம், இதெல்லாம் ஜாதி பற்றின நாடகங்கள். அதுக்கப்புறம் நாடகத்துக்கு ஊக்கமளித்தவர், சப்போர்ட் பண்ணவர் அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சை சரபோஜி மன்னன். இவருடைய காலகட்டத்தில் தான் கிறிஸ்துவ நாடகங்கள், இஸ்லாமிய நாடகங்கள்லாம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும். ஞான சௌந்தரியம்மாளுடைய கிறிஸ்துவ நாடகம், அதே மாதிரி அல்லி பாதுஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடகம், இதெல்லாம் வந்து இவங்களுடைய காலத்தில் வந்து தான் தஞ்சை சரபோஜி மன்னன் காலத்தில். அடுத்ததாக பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையோடைய மனோன்மணியம் அப்படிங்கிறது கவிதை வடிவிலான நாடகம். அடுத்ததாக நவாப் கோவிந்தசாமி ராவ் தான் இன்றைய தமிழ் நாடக தாத்தா அப்படின்னு கருதப்படுறாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நவாப் கோவிந்தசாமி ராவ் தான் தமிழ் நாடக தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. புக்கில் வந்து அந்த லைன் மேலே இருக்கும், கீழே வந்து மாற்றிக்கோங்க, நியூ எடிஷனில் மாற்றிருப்பாங்க. ஸோ இவருடைய, அதாவது நவாப் கோவிந்தசாமி ராவோடைய அல்லி அர்ஜுனா, அபிமன்யு, சுந்தரி, பவளக்கொடி, சதி அனுஷியா, சத்யவான் சாவித்திரி, சதி சுலோஷனா, இதெல்லாம் வந்து புகழ்பெற்ற நாடகங்கள். யார் எழுதுந்து? நவாப் கோவிந்தசாமி ராவோடைய நாடகங்கள் இதெல்லாம். இதை தவிர நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் நாடகத்துறை வளர்ச்சிக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமானவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பம்மல் சம்பந்த முதலியார்லேருந்து கிரேசி மோகன், சுந்தரம், விசு, எஸ்வி சேகர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாடகங்கள்லேயே நிறைய வகைகள் வந்து இருக்குது. புராண நாடகம், வரலாற்று நாடகம், மொழிபெயர்ப்பு நாடகம், விடுதலை இயக்க நாடகங்கள், சமூக நாடகங்கள், இலக்கிய நாடகங்கள், தெரு நாடகங்கள், வானொலி நாடகங்கள், பரிசோதனை நாடகங்கள் அப்படின்னு சொல்லி 20ஆம் நூற்றாண்டில் நிறைய நாடக வகைகள் வந்து இருக்குது. அடுத்தது கவின் கலைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கட்டடக்கலை சங்ககாலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அப்போ இருந்த குடியிருப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சமயம் சாராதது. ஏன்னா அதுக்கான எந்த தகவல்களும் வந்து இருக்காது. அவங்க வந்து காதல், வீரம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சமய வாழ்க்கைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கல. பிற்கால கோயில்கள் வந்து நிறைய வகைப்பட்டது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலக்கோவில், இளங்கோவில், சுரக்கோவில், ஞாலர் கோவில், கொகுடி கோவில், மணிக்கோவில், பெருங்கோவில். ஸோ என்னென்ன வகைகள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பல்லவர் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு நடுவில் நியூ எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க சங்க காலத்திலேயே. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சங்க காலத்தில் எப்படி வந்து நிலப்பகுதிகள் பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ப 5 இணைகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க நிலப்பகுதிகளை. அப்படி அந்த பகுதிகளில் கட்டப்பட்டது தான் குடியிருப்புகள். நகர அமைப்பு கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையும் பூம்புகார் நகரங்களும் வந்து எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். இதே போல் சங்க காலத்தில் அரசர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரண்மனைகள் இருந்திருக்கும், மக்கள் குடியிருப்புகள், அப்புறம் நாட்டு பாதுகாப்பு அரண்கள், போர் வீரர்களுக்கு படை கொட்டில்கள்லாம் கட்டியிருந்தாங்க. மரக்கலம், அதாவது கப்பல் ஓட்டுறவங்களுக்கு கடற்கரை தெரிகிற வகையில் கலங்கரை விளக்கம் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ தமிழில் கட்டடம் அப்படின்னா கட்டுமான வடிவம் அப்படின்னு பொருள். கட்டடம் கட்டுமான வடிவம், அதை வந்து கட்டுக்கூட்டல் அடம் கட்டடம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது கட்டுவதற்குரிய அடுக்கான வடிவம் தான் கட்டடம் அப்படிங்கிறது. இந்த கட்டடம் அப்படிங்கிறது வடிவம் மட்டும் இல்லை, கட்டடத்துக்கு உரிய இடத்தையும் உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த வார்த்தை வந்து இருக்குது. ஸோ அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ சங்க காலத்தில் எப்படி வந்து தமிழ்நாட்டு கட்டட கலைஞன் வந்து வீடு கட்ட கற்றுக்கிட்டான் அப்படின்னா முல்லை நிலத்தில் வாழும்போதே குடிசையோ இல்லை வீட்டையோ கட்டுவதற்கு கற்றுக்குறாங்க. சங்க காலத்தில் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கோட்டை கொத்தளங்களும் அரண்மனைகளும் இருந்தது அப்படிங்கிற குறிப்புகள் வந்து சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையிலையும் இருக்குது. பட் அதை பற்றின அகலாய்வுகள் வந்து இன்ன வரைக்கும் எதுவுமே வந்து கிடைக்கல. இதே போல் பல்லவர், பாண்டியர், சோழர் கால கட்டடங்கள், அவங்களுடைய அரண்மனை, கோட்டை கொத்தளங்கள், இதை பற்றின அகலாய்வு தடயங்கள் வந்து எதுவும் கிடைக்கல. பல்லவர்களுக்கு மட்டும் சான்று என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒற்றைக்கல் கோயில், குடைவரை கோயில், கட்டுமான கோயில், பாறைகளால்
பாறை கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வச்சு தான் தமிழ்நாட்டு கட்டடக்கலை வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐந்திணை குடியிருப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து முல்லை நில குடியிருப்பு. காடும் காடு சார்ந்த நிலமும் தான் முல்லை திணை. இந்த பகுதியில் மக்கள் ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, மிருகங்களுக்கு பயந்து மரத்தில் வந்து பரன்கள் கட்டி அதில் வந்து வசிக்க தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காட்டு பகுதியில் கிடைக்கக்கூடிய மரக்கிளை, மூங்கில், அப்புறம் மரக்கம்பு, இலைகளை வச்சு குடிசை அமைச்சு அதில் வாழ்ந்திருப்பாங்க. கம்புகளாலான தட்டிகள் வந்து குடிசைகளோட நுழைவாயில்களாக இருந்திருக்கும். ஆடு மாடு தங்குறதுக்கான வழியும் வந்து அவங்க அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செங்கல் சுவர்லாம் வச்சு கூரை கட்டி கட்டடம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி நில குடியிருப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி திணை. இவங்க வந்து விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் இவங்க வந்து குகைகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திணை, வரகு இந்த மாதிரி பயிர்களை வந்து காக்கணும் அப்படின்றதுக்காக பரன்களை அமைச்சு அதில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பரன்களை எப்படி அமைச்சாங்களோ அதே மாதிரி குடிசை அமைச்சு அதில் வாழ கற்றுக்கிட்டாங்க. ஸோ மலைப்பாங்கான பகுதியில் கூம்புடன் கூடிய வட்டைத்தரை அமைப்பில் குடிசை கட்டி வாழ்ந்திருப்பாங்க. அடுத்ததாக மருத நில குடியிருப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி மருத திணை. அங்கே வந்து நெல், கரும்பு இதெல்லாம் வந்து பயிர் செஞ்சுருப்பாங்க. ஸோ மருத நிலம் அப்படிங்கிறது நீர்வளம் மிக்க பகுதி அப்படிங்கிறதுனால களிமண்ணால் சுவர் எழுப்பி தென்னை ஓலைகளால் கூரை மேய்ஞ்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செங்கலாலான வீடுகள் கட்டியும் கூரையும் வந்து அமைச்சு வாழ்ந்திருப்பாங்க. தானியங்களை சேமித்து வைக்க குதிர்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அடுத்ததாக நெய்தல் நில குடியிருப்பு அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி தான் நெய்தல். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னா மீன் பிடிக்கிறது, மீன் வற்றல், கருவாடு விற்கிறது. இவங்களை பரதவர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. நெய்தல் நில தமிழர்கள் பார்த்தோம் அப்படின்னா குட்டையான குடிசைகளில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. இந்த குடிசைகளை கட்டுறதுக்கு அவங்க பயன்படுத்தினது பனை இல்லை தென்னை மர வாரைகளை நட்டு பனை மடலாலோ இல்லை தென்னங்கீற்றாலோ கூரை போட்டு அதில் வந்து வசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வசதியான வீடுகளை வந்து கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாலை நில குடியிருப்பு அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலைத்திணை. இவங்களுக்கு குடியிருப்புக்கு வாய்ப்பில்லை, வறண்ட நில பகுதி அப்படின்றதுனால வழிப்பறி செஞ்சு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. நிறைய இடங்களுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. சில இடங்களில் வந்து கூடாரங்கள் அமைச்சு அதில் வாழ்ந்தவங்க தான் பாலை நில தமிழர்கள். நகர அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா நிறைய வீடுகளுடைய தொகுப்பு தான் நகரம் அப்படிங்கிறது. ஸோ நகரத்தோட தேவைக்கு ஏற்ப கட்டடங்கள் வந்து கட்டியிருப்பாங்க. மைதானங்களும் புதர்களும் காடுகளும் சமப்படுத்தி திருத்தம் செஞ்சு அதில் வீடுகளாவோ கட்டடங்களாவோ கட்டப்பட்டிருக்கும். இதோட தொகுப்பு ஊராவோ நகரமாவோ வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊர்களும் நகரங்களும் வந்து எப்படி வகைப்படுத்தப்பட்டது அப்படின்னா சிற்றூர், நகரம், பட்டினம், பாசறை. பாசறை அப்படிங்கிறது படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைநகரம். தலைநகரத்தை அடுத்து கோட்டைகள், பொறிகள், இயந்திரங்கள், போர்க்கருவி தயாரிக்கக்கூடிய சாலைகள், போர் வீரர்களுக்கான பயிற்சி கூடங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ ஊர்களும் நகரங்களும் எப்படி வகைப்படுத்தப்பட்டன அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஷினே இருக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மதுரை பெருநகர். ஸோ பாண்டிய நாட்டு தலைநகர் தான் மதுரை. பாண்டிய நாட்டுக்கு நடுவுலேயே அந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கும். பாண்டிய மன்னன் வந்து மதுரையோட நீர்வளத்தை மேம்படுத்தி நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ப நீர்கால்களை வந்து உருவாக்குறாரு. வையை ஆற்றை வந்து செம்மைப்படுத்தி நாட்டு வளத்தை வந்து அதிகமாக்குறாரு. பூந்தோட்டங்கள் நடுவே பாணர் சேரிகள் வந்து இருந்தது. இதை பற்றியும் பேரகலி பற்றியும் எந்த நூல் வர்ணிக்குது அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரை திருப்பரங்குன்றம் இந்த தோற்ற பொலிவு பற்றி பரிபாடல் வந்து பேசுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மதுரை திருப்பரங்குன்றம் இதோடைய தோற்ற பொலிவு பற்றி பரிபாடல் பேசுது. பூந்தோட்டங்களுக்கு நடுவே பாணர் சேரிகள்லாம் இருந்தது. பாண்டிய மன்னன் வந்து நீர்வளத்தை அதிகப்படுத்தினார். பேரகலி பற்றி மதுரை காஞ்சி வந்து சொல்லுது. அடுத்ததாக சோழர் தலைநகர் புகார் நகர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாலையில் நிறைய வகை கட்டடக்கலை கூறுகளை பற்றி பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ பட்டினப்பாலையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கட்டடக்கலை கூறுகளை பற்றி பதிவு செஞ்சுருக்காரு. இதே போல் சர்க்கரை ஆலை, அகன்ற முற்றங்களை கொண்ட பெரிய பெரிய வீடுகள், உப்பை விற்று நெல்லோடு திரும்பக்கூடிய புகார் வணிகன், புலி முத்திரை பொறிக்கப்பட்ட கதவுடைய மதிலை கொண்ட சமையற்கூடம், அறச்சாலை, தொழுவத்தில் கட்டப்பட்ட காலை, சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி, சைவ பொலிவு, போர் பயிற்சி கூடம், சுங்கசாவடிகள், மாடங்கள், புகார் நகர கட்டடங்கள் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை இது எல்லாத்தையுமே வந்து சொல்லுது. காஞ்சி மாநகர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா காஞ்சிபுரம் தான் சங்க காலத்துலேயும் சரி, சங்கம் மருவிய காலத்துலேயும் சரி, அதுக்கப்புறமா பல்லவர்களுடைய காலத்துலேயும் சரி
தொடர்ந்து வளர்ச்சி பெற்ற நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம். பல்லவர்கள் காலத்தில் தலைநகராகவே இருந்திருக்கும். இப்படிப்பட்ட இந்த காஞ்சி மாநகரோடைய பெருமையே சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பனாற்றுப்படை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பனாற்றுப்படை தான் காஞ்சி மாநகரோடைய பெருமையை பற்றி சொல்லுது. காஞ்சி மாநகரம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது, அதாவது அங்கே இருந்த செங்கல் மதில்கள், படை வீடு, தேரோடும் தெருக்கள், பெரிய பெரிய கடைகள், நெருக்கமான வீடுகள், திருவைக்கான்னு சொல்லக்கூடிய வைணவ தலம், இதெல்லாம் வந்து பெரும்பனாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதெல்லாம் காஞ்சி மாநகரத்துடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடிய நூல் பெரும்பனாற்றுப்படை. சங்ககால வீட்டு அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய இலக்கிய சான்றுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துடைய இந்திர காதையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பெரும்பனாற்றுப்படை, மூணாவது அகநானூறு, புறநானூறு, அப்புறம் நற்றிணை. இதில் எல்லாத்துலேயும் வீட்டு அமைப்பு, அதாவது சங்க காலத்தில் எப்படி அந்த வீடு அமைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய சான்றுகள். அடுத்ததாக பல்லவர் காலம். பல்லவர் காலம் அப்படின்னாலே கோவில் கட்டடக்கலை தான். ஸோ அவங்களுடைய காலத்தில் உருவானது தான் கோவில் கட்டடக்கலை. பல்லவ மன்னன் மகேந்திரன் காலத்தில் குடை கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். மாமல்லர் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட கல் ரதங்களான பீம ரதம், சகாதேவ ரதம், கணேச ரதம் இதெல்லாம் கல் ரத கலையோடைய உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் அந்த மாமல்லபுர கடற்கரை கோயிலெலாம் கட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஈஸ்வரன் கோயில், முகுந்தன் கோயில், பனைமலை கோயில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், இதெல்லாம் கட்டிடக்கலையோடைய அதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட கட்டடக்கலை மட்டும் இல்லை, இவங்களுடைய கற்றளிகளும் வந்து பிரமிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சோழர் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா சோழர் காலத்துலேயும் இந்த கோவில் கட்டடக்கலைக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மண்டலிகள் வந்து கற்றளிகளாக ஆக்கப்பட்டிருக்கும். அப்புறம் சின்ன சின்ன கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலையோடைய வெளிப்பாடு. அதுக்கப்புறம் தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் கட்டப்பட்டிருக்கும். திரிபுவன கோயில், இதெல்லாம் இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாண்டியர் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே நியூ எடிஷனில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் பற்றி, அதோடைய அமைப்பு, அப்புறம் அவங்களுடைய காலத்தில் திருவிழாக்கள், வழிபாடு, அவங்களுடைய கலாச்சாரம், இதை பற்றிலாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.